நம்ம எல்லாருமே வருஷத்துல ஒரு நாள் வர ஃபெஸ்டிவலுக்காக அதோட டேஸை கவுண்ட் பண்ணிட்டு இருப்போம். எப்போ வரும், என்னைக்கு வரும், லீவ் டேஸ்ல வருமா, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி அமையுமான்னு அந்த ஒரு நாளுக்கு முன்னாடியே ப்ரெப் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லா ஃபெஸ்டிவலையும் செலிப்ரேஷனோட உச்சத்துல கொண்டாடுவோம். அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் டிசம்பர் மாத பண்டிகை கிறிஸ்மஸ். இயேசு பிறப்பை கொண்டாடுற இந்த பண்டிகையை உலகம் முழுவதும் கொண்டாடுவாங்க. ஃபெஸ்டிவல்னாலே நம்ம குவாலிட்டி டைமை ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது தான். வீட்டில் டெக்கரேட் பண்ணுற சந்தோஷத்துலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்கு வீடு கொயர் போகிறது, சர்ப்ரைஸ் சாண்டா விசிட், புது ட்ரெஸ், எல்லாருக்கும் பிடிச்ச கேக்கை வீட்டில் செய்கிறது, எப்போவுமே விரும்புகிற கிஃப்ட்ஸ் கிடைக்கிறதுன்னு உற்சாகத்துலேயும் எக்ஸைட்மெண்ட்லேயும் நிறைஞ்சது தான் கிறிஸ்மஸ். இந்த மதம் அந்த மதம்னு இல்லாம இப்போ இந்தியால தமிழ்நாட்டுல செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய மால்ஸ்ல மாலோட கூரையை இடிக்கிற அளவுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ, பனியில செஞ்ச ஹில் டவுன்னு மக்களை குஷிப்படுத்துற மாதிரி, மெயினா குழந்தைங்களை கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ண வைக்க நிறைய மால்ஸ் ட்ரீஸ்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. கிறிஸ்மஸோட சென்டர் ஆஃப் பீஸ் கண்டிப்பா கிறிஸ்மஸ் ட்ரீ தான். அதோட டெக்கரேஷனுக்கான மெனக்கடல் எப்பவுமே ஹாப்பியானது தான். கலர்ஃபுல்லா நம்ம வீட்டை அலங்காரம் பண்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் கிறிஸ்மஸ்னா டபுள் குஷி. இப்போ பர்ஃபெக்டா கிறிஸ்மஸ் ட்ரீயை எப்படி டெக்கரேட் பண்றது, அதுக்கு பின்னாடி இருக்க ரியல் ட்ரெடிஷனோட ரீசன், இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். காலத்துலலாம் ட்ரெடிஷ்னலா கிறிஸ்மஸ் ட்ரீயை சாப்பிடுற பொருட்களை வச்சு தான் டெக்கரேட் பண்ணுவாங்களாம். ஆப்பிள், நட்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி, லைட்ஸ் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்களாம். தோட்டத்திலையும் வீட்லயும் விளையக்கூடியதை வச்சு தான் அழகா நேச்சுரலா நம்ம பாட்டிகள் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுவாங்களாம். ஓன் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வீட்லயே வளர்த்துருக்காங்க. இப்போ இந்த காலத்துலலாம் ஆர்டிபிஷியல் டெக்கரேட்டிவ் பொருட்களை வச்சு தான் நம்ம டெக்கரேட் செய்யறோம். எத்திரா சாலையில இருக்க M&M எவர்கிரீன் கிறிஸ்மஸ் கலெக்ஷன் ஷாப்ல எக்ஸ்க்ளூசிவா கிறிஸ்மஸ் பொருட்கள் மட்டுமே கிடைக்கிற பிளேஸ். கிறிஸ்மஸ்னாலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்னால் வெரி ஹாப்பி டு பர்ச்சேஸ். ஏன்னா ரொம்ப கலர்ஃபுல், நிறையா ஃபார் டெக்கரேஷன்ஸ், ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ், பெல்ஸு, பால்ஸ், இந்த மாதிரியான நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. முதல் முக்கியமான விஷயம் ஸ்டார். 1 month முன்னாடியே ஸ்டார்லாம் கட்டிடுவாங்க வீடுகளில். நட்சத்திரம் தான் இயேசு பிறப்பை அறிவிச்சதால ஸ்டாரை கட்டி கிறிஸ்துவர்கள் அதை நம்புறதா, அதுக்கான அடையாளமா இந்த ஸ்டார்களை வீடுகளில் கட்டுவாங்க. இந்த ஸ்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா
இதில் வந்து பீன் லைக் plenty ஒரு 20 ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து 3 ஃபீட்டிலேருந்து இருக்குது, 4 ஃபீட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரெயின்போ மல்டி கலர் ஸ்டார்ஸ். ஆக்சுவலாக இதோட வந்து பார்த்தீங்கன்னா 6 ஷார்ப்னஸ் இருக்கும். இது ஒரு மாதிரியான வெரைட்டிஸ். இது வந்து லைக் பிளாஸ்டிக் ஸ்டார்ஸ். இதில் வந்து இந்த சாண்டா கிளாஸோட ஃபேஸ் இருக்கும். இது மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ். இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் டைல் ஸ்டார்ஸ். இது ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டார்ஸ். இது ரொம்ப லாங் டைல் உள்ள ஸ்டார்ஸ். அடுத்து கிறிஸ்மஸ் ட்ரீ. ஃபிர் ட்ரீ, பைன் ட்ரீயை தான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல் மரத்தை வெட்டி அதை வீட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் மரங்களை தான் நம்ம டெக்கரேட் பண்ணுறோம். விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா அமைகிறது ட்ரீயை செலக்ட் பண்றதுல இருந்து தான். அடர்த்தியான கிரீன் மரமா பார்த்து ஃபர்ஸ்ட் வாங்கணும். ஆக்சுவலாக ரெகுலர் கிறிஸ்மஸ் பிளைன் ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் ரெகுலர் கிறிஸ்மஸ் பிளைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. நல்லா ஃபுல்லாக புஷியாக அடர்த்தியான ஒரு மரமாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கும். இதிலலாம் வந்து உங்கள் விருப்பம் போல் உங்கள் தேவைக்கேற்ப போல் வந்து நிறையா டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரியான இது வந்து பிளைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது வந்து குட்டியாக 4 ஃபீட்டில் ஆரம்பித்து இதிலிருந்து உங்களுக்கு டில் 20 ஃபீட்டஸ் வரைக்கும் நிறையா ஹைட்ஸ் இருக்குது. இந்த இயரோட ரொம்ப ஸ்பெஷல் அதிகப்படியான விற்பனையான ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஸ்னோ ஃபாலிங் ட்ரீஸ். இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ட்ரீஸு. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு இது வந்து 4 ஃபீட்லேருந்து 12 ஃபீட் வரைக்கும் ஹைட்டு வரும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னோ வந்து வாட்டர் ஃபாலிங் இது ஆகிறது திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இந்த அம்பர்லா கீழே வச்சுருங்க பாருங்கள். இந்த அம்பர்லாவில் திருப்பி அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டு அதே உங்களுக்கு திருப்பி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் கூட இந்த திங்ஸ் எல்லாம் வந்து செதறாது. இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி வாங்கக்கூடியது. இந்த இயரோட ரொம்ப அதிக கொஞ்சம் விற்பனையான ட்ரீன்னு சொல்லலாம். இது வந்து எல்இடி ஃபைபர் ஆப்டிக்கல் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீலேயே வந்து எல்இடி லைட்ஸ் வந்து உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த லைட்ஸ் வந்து இன்பில் லைட். இதில் இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைபர் லேயர்லாம் வந்துடும். இந்த ஃபைபர் லேயர் உட்பட வந்து எல்லாமே இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா மல்டி கலர் லைட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது வந்து ஆஸ்திரேலியன் பிளைன் ட்ரீஸ். இந்த மற்ற ட்ரீக்கு கம்பேர் பண்ணும் போது இதில் இருக்க லீஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷினஸ் அதிகமாக இருக்கும். இது அந்த ஊர் வெதருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து ஒரு டஸ்டி எஃபெக்ட், ஒரு ஸ்னோ எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் பிளைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பைன் கோன்னு சொல்லுவாங்க. இந்த பைன் கோன் இந்த எட்ஜஸில் வந்து ஃப்ரூட் செரிஸ் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த க்ரீன் எட்ஜில் வந்து ஒயிட் பெயிண்டட் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஸ்னோ ட்ரீன்னுவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்னோ எஃபெக்டாக இருக்கும். இந்த ட்ரீஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்டில் இருக்கும். நல்ல ஒரு அடர்த்தியான மரமாக இருக்கும். கலர் ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ட்ரீயை எந்த கலரில் டெக்கரேட் பண்ணணும்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கணும். கலரை செலக்ட் பண்ணிட்டு அந்த கலரில் தான் பொருட்களை எடுக்கணும். நீ சப்போஸ் ரெட் எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டை ஃபாலோ பண்ணலாம் டாப் டு பாட்டம். இந்த ரெட்டில் என்னெல்லாம் பொருள் இருக்குதோ அந்த ரெட்டு எல்லாமே வந்து நீங்கள் ரெட்டாக பண்ணலாம். இது வந்து டபுள் தீம்னு சொல்லுவாங்க, சில்வர் அண்ட் ரெட்டு. இந்த ஸ்பெஷல் ட்ரீக்கு நாங்கள் வச்சுருக்கிறது தீம் வந்து பிங்க் அண்ட் சில்வர் தீம். இதில் மாட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பிங்காக இருக்கும் அண்ட் ப்ளஸ் பிங்க் அண்ட் சில்வராக இருக்கும். இந்த ஒரு பால்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட ஸோ பிங்க் அண்ட் சில்வர் தீம் இருக்கும். முதல்ல ட்ரீயை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து லைட்டை தான் செட் பண்ணணும். லைட்டையும் தீம் பேஸ்டாக தான் எடுக்கணும். ட்ரீல வந்து தீம் வைஸ் டெக்கரேஷன் சொன்னேன் இல்லையா, அதே போல தான் நீங்கள் இது இந்த டெக்கரேஷன் இந்த லைட்டும் போடும் போது இதையும் தீம் வைஸ்
நீங்கள் மல்டி கலர் டெக்கரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரியான மல்டி கலர் லைட்டை உபயோகப்படுத்தலாம். இதில் க்ரீன் இருக்குது, இது பாருங்கள் பர்பிள். இந்த பர்பிளில் டெக்கரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பர்பிள் லைட். ஜென்ரல் அப்பியரன்ஸை மாற்ற சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ், ட்ரீ ஹேங்கிங்ஸ் ரொம்ப முக்கியம். கலர் கலர் பால்ஸ்லாம் ட்ரீக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இயரோட வெரி ரொம்ப ஸ்பெஷலான பால்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் பால்ஸ். இதில் ஒயிட்டில் என்னன்னு சொன்னீங்கன்னா இதிலே ஒரு 3 விதமான ஸ்டைல்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஷைனி இருக்குது, இதில் மேட் ஃபினிஷ் இருக்குது, வித் கிளிட்டர் இருக்குது. இந்த மாதிரியே 3 விதமான வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து சிங்கிள் கலர் தீம்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெக்கரேஷன் பண்ணும்போது சிங்கிள் கலரில் வந்து ஒரு எல்லோனா எல்லோ தீமாக போகலாம், ரெட்டுனா அந்த ரெட் தீமாக போகலாம். இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் கிரேப்ஸ் ஐட்டம்ஸ். தீமை பொறுத்து நம்ம பால்ஸையும் பால்ஸோட ஸ்டைலையும் சூஸ் பண்ணணும். பெல்ஸ் செலிப்ரேஷன் மூட கிரியேட் பண்ற ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் ட்ரீல. லைக் ஜிங்கிள் நாய்ஸ் சவுண்ட் வந்துடும். ட்ரீக்கு அப்புறம் கண்டிப்பா வீட்டு டெக்கரேஷன் தான். முதல்ல வீட்டு டெக்கரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ரீத். இது வந்து அந்த டோரில் வைப்பாங்க, அந்த என்ட்ரன்ஸு, இந்த ஆஃபீஸ் ஹாலு, ஆஃபீஸ் லாபி, இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடியமான ஒரு ரீத்து இது உங்களுக்கு. இதுலேயே வந்து கொஞ்சம் விதமான இன்னொரு ஒன் மோர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான ரீத்து. இதெல்லாம் பாருங்கள், சின்னதாக காம்பேக்டாக குட்டியாக இருக்கும் இது உங்களுக்கு. இதில் இந்த பைன் கோன்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். தொடக்கமும் இல்லாம முடிவும் இல்லாம இருக்கிற இந்த ரீத் வெற்றியை வீட்டுக்கு கொண்டு வரதா நம்பப்படுது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளைன் கார்லண்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டீமர்னு சொல்லுவாங்க சில பேர். இது நீங்கள் டெக்கரேட் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா பீம்ஸு, பில்லரு, ஸ்டெப் ஸ்டாரிகேஸ் அண்ட் ஹாலில் ஹார்ச்சாப் பண்ணலாம். இந்த மாதிரியான வெரைட்டிஸ் பார்த்துடலாம். இதை வந்து ஸ்டாக்கின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கின்ஸ் வந்து ரொம்ப பேர் எல்லாம் விரும்புவாங்க. இதை வந்து நீங்கள் ஜென்ரலாக டெக்கரேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாதிரி ட்ரீலையும் மாட்டிக்கலாம். கிறிஸ்மஸ்ல குழந்தைங்களை கவர்றது ஸ்னோமேன் தான். ஸ்னோ ஐஸ்லாம் இருக்க கண்ட்ரியில கிறிஸ்மஸ்க்கு ஸ்னோமேன்லாம் பண்ணுவாங்க. இங்கே அது இல்லாததுனால நிறைய ஹேங்கிங்ஸ்ல ஸ்னோமேனை சேர்த்துக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஃபன்னான பார்ட். சாண்டா கிளாஸ் குழந்தைங்க என்னைக்குமே பார்க்க விரும்புகிற ஒருத்தர். ஜாலி ஹாப்பினஸை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணுறவர். இவர் கொடுக்குற கிஃப்ட்ஸ் அண்ட் சின்னதாக இவர் ஆடுற டான்ஸ் எப்போவுமே எல்லாரையும் கவரும். கிறிஸ்மஸில் தவிர்க்க முடியாத ஒரு ஹாப்பினஸை கொண்டுட்டு வரவர் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா. டாய்ஸாவும் மால்ஸோட ஃபேவரட்டாகவும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா விளங்குறாரு. கேரல்ஸ் இவர் இல்லாம முழுமையே பெறாது. நேட்டிவிட்டி செட், அதாவது குடில். ஏசு பிறப்பு காட்சியை சின்ன சின்ன பொம்மைகளை அழகா மாட்டு தொழுவத்துல செட் பண்ணி அமைக்கிறது தான் இந்த குடில். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குடில்களை அமைக்கிறாங்க. வீடுகளில் காம்பேக்டா சின்னதாக இந்த குடில்களை அமைக்கிறாங்க. இப்படி பிடிச்ச ஆர்னமெண்ட்ஸ்,
சின்ன சின்ன க்யூட்டான பொருட்களை வாங்கி நம்ம ட்ரீயை வீட்டில் இருக்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து பர்சனல் டச்சோட எல்லாருமே பாண்ட் ஆகுற மாதிரி இந்த டெக்கரேஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்து வீடுகளில் இருக்கவங்க கூட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிட்டு கிஃப்ட்ஸை ஹோம்லெஸ் பீப்புளுக்கு கொடுத்து சந்தோஷத்தை ஷேர் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இந்த கிறிஸ்மஸ் எப்போவுமே அமையுது. Santa Claus தான். Christmas is very fun. Cake, deer, decoration எல்லாம் பண்ணுவோம். We give gifts. There is snow and we all will get our own favorite present. வழக்கமாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார்ஸ், கேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக தான் இருக்கும் கிறிஸ்மஸுக்கான. உண்மையான அடையாளம் என்னன்னா இயேசு பிறந்தது தான் இந்த நிகழ்வுக்கான ஒரு ஒரு அன்பாகவே இயேசு இந்த பூமியில் ஜெனித்த நாளை தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ்ன்னு கொண்டாடுறோம். அவருடைய பிரதான கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னை நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அட் தி மோஸ்ட் நம்ம லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ண போகிற ஒரே விஷயம், நம்ம பைபிளில் அழகான ஒரு வார்த்தை இருக்கும், நிர்வாணியாக வந்தோம் நிர்வாணியாகவே திரும்பி போக போகிறோம். அதனால் எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறல. இடைப்பட்ட இந்த நேரம் ஒருவருக்காக ஒருவர் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் நேசித்து வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ் வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே ஊருக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். Happy Christmas! Merry Christmas! Merry Christmas! I wish you all a Merry Christmas. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Happy Christmas! Merry Christmas! Merry Christmas! Merry Christmas!